ஞால முதல்வனே நாயகனே நலம் நல்கிடும் சித்தி விநாயகனே நாதனே ஞால முதல்வனே நாயகனே. வணக்கம். எங்களுக்கு பிடித்தமான பிள்ளையாருக்கு பிடித்தமான மோதகம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீலாகில் அம்மா இன்றைக்கு செய்ய போகிறா. அதோடு சேர்த்து கொழுக்கட்டை, பல்லு கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மோதகம் மற்றும் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் 1.25 கப் எடுத்துருக்கிறா. கோது நீக்கின பாதி பைத்தம் பருப்பு வறுத்து எடுத்துருக்கிறா. தூளாக்கின சர்க்கரை, அவிச்ச கோதுமைமா, வறுத்த சிவப்பரிசிமா, தேங்காய்ப்பூ, உப்பு மற்றும் ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறா. கோது நீக்கின பாதி பைத்தம் பருப்பு முதலே சொன்ன மாதிரி வறுத்தெடுத்தது நல்லா கழுவி உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வரும் வரை அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் உள்ளீடு செய்கிறதுக்காக சூடான சட்டியில் சிறிதளவு நெய் விட்டு எடுத்து வச்ச தேங்காய் பூவை சாதுவாக வறுத்து அதனோட ஏற்கனவே நாங்கள் அவிச்ச பைத்தம் பருப்பு, நல்லா தூளாக்கின நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்துக்கொள்ளுவோம். வாங்க கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறான்னு பார்ப்போம். அவிச்ச கோதுமை மாவும் வறுத்த சிவப்பரிசி மாவும் சம அளவாக எடுத்து உப்பு சேர்த்து கொஞ்சம் நெய்யும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு இங்கே காட்டின பதத்துக்கு குழைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. குழைச்செடுத்த மாவில் மோதகம் கொழுக்கட்டை, பல்லு கொழுக்கட்டை என்ன மாதிரி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம்.
மோதகம் எப்படி பிடிக்கிறேன்னு பார்த்தீங்க. இப்போ கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறான்னு பார்ப்போம். குழந்தைகளுக்கு பல்லு முளைச்சது பல்லு கொழுக்கட்டை கொட்டுறது வழக்கம். அப்படி நீங்கள் கொட்டுற பல்லு கொழுக்கட்டையில் தேங்காய் துருவலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பல்லு மாதிரி வெட்டி பல்லு கொழுக்கட்டையில் அலங்கரித்து கொள்ளலாம். இனி நாங்கள் பிடிச்சு வச்ச கொழுக்கட்டைகளை ஸ்டீமரில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். கொழுக்கட்டை நல்லா அவிஞ்சதும் கொஞ்சம் பச்சை தண்ணி தெளித்து கொழுக்கட்டையை எடுத்து பரிமாறிக்கொள்ளலாம். இப்போ பிள்ளைகள் விரும்பி சாப்பிட்ற குயிக்காக செய்யக்கூடிய பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வறுத்த சிவப்பரிசிமா முதல் நான் சொன்ன மாதிரி கோது நீக்கிய பாதி பாயத்தம் பருப்பை வறுத்தெடுத்து பிறகு நல்லா கழுவி அவிச்ச பாயத்தம் பருப்பு, தேங்காய்ப்பூ, நாட்டு சக்கரை தூளாக்கினது, ஏலக்காய் தூள், உப்பு, சிறிதளவு நெய்யும் விட்டு நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இங்கே காட்டின பதத்தில் குழைச்செடுத்து கொள்ளுங்க. குழைச்செடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து காட்டின மாதிரி பிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதைத்தான் பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவேன் நான். இனி குழைச்செடுத்த பிடி கொழுக்கட்டையை ஸ்டீமரில் வச்சு அவிச்செடுத்து கொள்ளுவேன்.
விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக மோதகம் கொழுக்கட்டை இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஞான முதல்வனே நாயகனே நலம் நல்கிடும் சித்தி விநாயகனே நாதனே ஞான முதல்வனே நாயக